Hi friends, wish you happy new year to all. புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டில் நீங்கள் என்ன பண்ணலாம், பழசெல்லாம் மறந்துட்டு இந்த ஆண்டில் எக்ஸாமில் பாஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அதே போல் நானும் இலக்கணம் வீடியோ டெய்லி ஒரு வீடியோவும் இனிமேல் கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ டெய்லி ஒரு வீடியோவும் போடுறேன். நீங்கள் என்ன கேட்குறீங்க அப்படின்னா, தயவுசெய்து ஃபீஸை வாங்கிக்கிட்டு நீங்கள் இலக்கண வீடியோஸ் கண்டினியூவாக போடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் எனக்கு எதுக்காக நீங்கள் இதை சொல்கிறீங்கன்னா, கண்டினியூவாக என்னுடைய வீடியோ வர மாட்டேங்குது, அப்போ பேமெண்ட் வாங்கிக்கிட்டு இன்ட்ரெஸ்டிங்காக போடுங்கிற மாதிரி சொல்கிறீங்க. நீங்கள் பேமெண்ட்டுக்காக நான் இல்லை, நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு இன்ட்ரெஸ்டிங் வரணும், எனக்கு என்கரேஜ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, என்னுடைய வீடியோஸுக்கு லைக் போட்டுட்டு ஒரு கமெண்ட் போடுங்க. இந்த மாதிரி நான் அந்த வீடியோவை பார்த்துட்டேன், நெக்ஸ்ட் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிங்கன்னா, நீங்கள் எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறீங்களோ, ஒரு 10 பேர் கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஓஹோ நம்மளை 10 பேர் ஃபாலோ பண்ணுறாங்க, இவங்களுக்காக நம்ம கண்டிப்பாக வீடியோ போட்டே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்தின் கீழே நான் வீடியோ போடுவேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, ஃபீஸ் வாங்கினா கண்டிப்பாக வீடியோ போட்டே ஆகணுங்கிறதுல போடுவேன் அப்படின்னு நினைக்கிறீங்க. அந்த ஃபீஸ் எனக்கு வேண்டாம், நீங்கள் இதை செஞ்சீங்கன்னாவே ஆகும். நம்மளை இத்தனை பேர் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இவங்களுக்காக நம்ம கண்டிப்பாக வீடியோ போட்டே ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எனக்கு வரும். அதே மாதிரி நீங்கள் என்கரேஜ் பண்ணிங்கன்னா எனக்கு இன்ட்ரெஸ்டிங் வரும். நான் போட்டுட்டு நீங்கள் எந்த ரிப்ளையுமே இல்லாததுனால நீங்கள் பார்க்குறீங்களா பார்க்கலையான்னு கூட எனக்கு தெரிய மாட்டேங்குது, அதனால் எனக்கு இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேங்குது. ஓகே, நீங்கள் அதை செய்யுங்க. அதை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக கண்டினியூவாக வீடியோஸ் வரும். ஓகே, இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஜனவரி 1ஆம் தேதி, அதாவது இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். நான் ரொம்ப அதிகமெல்லாம் கொடுக்க போகிறதில்ல, ரொம்ப எது இம்பார்ட்டன்ட் அதை தான் நான் கொடுக்க போகிறேன். அதனால் டெய்லி இதை நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டு வந்துடுங்க. ஓகே, ஃபஸ்ட்டு உத்திரமேரூர் குடவோலை முறை தேர்தல் கல்வெட்டு. இது எந்த மாவட்டத்தில் இருக்குன்னா, காஞ்சிபுரம் மாவட்டம். அங்கே வைகுண்ட பெருமாள் கோயிலில் இருக்குது. இது 1000 ஆண்டுகள் பழமையானது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதுக்கு இன்றைக்கி நியூஸாக வந்திருக்கு அப்படின்னா, இந்த கோயிலுக்கு நம்ம தமிழக ஆளுநர் போயிட்டு பார்வையிட்டிருக்கிறாரு. அதுதான் இந்த நியூஸு. நமக்கு எப்படி கேட்கலாம் அப்படின்னா, இந்த உத்திரமேரூர் குடவோலை முறை கல்வெட்டு எந்த மாவட்டத்தில் இருக்குன்னு கூட கேட்கலாம், இல்லை எத்தனை ஆண்டுகள் பழமையானதுன்னு கேட்கலாம். ஓகே, இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது தமிழர்களுக்கான உலக அடையாளம், அதாவது கன்னியாகுமரி திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழா நடந்துச்சு. இந்த சிலை உருவாவதற்கு காரணகர்த்தா, அதாவது யாருன்னா கலைஞர் கருணாநிதி பீரியட்லாம் இது இந்த சிலையை உருவாக்கியது. உருவாக்கிய சிற்ப கலைஞர் யார் அப்படின்னா, அவருடைய பேர் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதை பார்த்துக்கோங்க. கணபதி ஸ்தபதி. இதை சிற்ப கலைஞர். இது நீங்கள் இந்த டீட்டெயில்ஸ் தமிழ் புக்லேயே நம்ம படிச்சிருப்போம், இருந்தாலும் பார்த்துக்குங்க. இந்த டீட்டெயில்ஸும் நியூஸ் பேப்பரில் வந்துச்சு. பீடம் 38 அடி. இது எதை குறிக்குது அப்படின்னா, அறத்துப்பாலனுடைய அதிகாரத்தை குறிக்குது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, சிலை 95 அடி. இது எதை குறிக்குது அப்படின்னா, பொருட்பால் மற்றும் இன்பத்துப்பாலனுடைய அதிகாரத்தை குறிக்குது. அடுத்தது எடை 7000 டன் எடை. அடுத்தது சிலையில் 3681 கற்கள் உள்ளன. ஓகேவா, இது ஒரு பாயிண்ட். அடுத்தது தேர்டு நவம்பர் மாத இறுதியின் இலக்கில் 52.5% எட்டிய நிதி பற்றாக்குறை. அதாவது நிதி பற்றாக்குறை 52.5%. அந்த இலக்கில் 52.5% எட்டிய நிதி பற்றாக்குறை. இது பாருங்க, மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் நிதி பற்றாக்குறை அதாவது 2023-24 மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் நிதி பற்றாக்குறை இது உற்பத்தியில் ஆக்சுவலாக நிதி பற்றாக்குறைங்கிறது அரசுக்கு வரக்கூடிய வருமானம் மற்றும் செலவு இதுக்கிடையே உள்ள வித்தியாசத்தை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா நிதி பற்றாக்குறைன்னு சொல்கிறோம். அதில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் நிதி பற்றாக்குறை 5.6% இருக்குது. இதனுடைய இலக்கு நடப்பாண்டில் 4.9% குறைக்க நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ். நெக்ஸ்ட் நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, நாளைக்கு குற்றிய லிகர புணர்ச்சி அந்த வீடியோ நாளைக்கு வரும். ஓகே, நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.